உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நான் என்ன செய்வேன்? தப்பு வைப்பேன். இந்த உலகத்தில் மறைவாக இருந்து கண்ணிகளை வைத்து தீமையை செய்யும்படியாய் அவர்கள் எத்தனை பண்ணுகிறவர்கள் அநேகர். அவர்களை தான் வேடன் என்று சொல்லி வேதம் சுட்டி காட்டுகிறது. எப்படி ஒரு பட்சியை பிடிப்பதற்காக கண்ணியானது வைக்கப்பட்டிருக்குமோ அதே போல தான் பிசாசானவனும் இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை கீழே விழ தள்ளும்படி அவன் கண்ணிகளை வைத்து காத்திருக்கிற வேடனாய் இருக்கிறான். 1 சாமுவேல் 17 37 கர்த்தரை அண்டி சார்ந்து அவரை ஆராதிக்கிறவனாக இருக்கிறபடினாலே அவைகளில் ஒன்றை போல இவனையும் என் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இந்த விசுவாச வார்த்தைகளை அங்கே ராஜாவுக்கு முன்பதாக அவன் அறிக்கை செய்கிறான். இந்த சிங்கத்தையும் கரடியில் ஒன்றாகத்தான் என்ன செய்வான்? இவன் எனக்கு இருப்பான். அந்த விசுவாச வார்த்தையை அவன் ராஜாவுக்கு முன்பதாக பேசும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கீகரிக்கிறார். தாவீது பேசுகிறது அப்படியே என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். நீ சிங்கத்தையாவது உன்னை தொட விட்டேன், வாயை கிழிக்கிறதுக்கு அதை பிடிக்கிறதுக்கு உன்னை விட்டேன், ஆனால் இவனை அதை கூட என்ன செய்ய மாட்டேன், செய்ய விட மாட்டேன். அவன் தூரத்தில் இருக்கும்போதே என்ன செய்வான்? செத்து விழுமான். உன்னோட கூட உன் கிட்ட கூட என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அப்படியா என்ன செய்கிறார் கர்த்தர்? அவனை அந்த இடத்துல பெரிய வெற்றி அவன் கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சகலவற்றிற்கும் உங்களை தப்பு வைப்பேன். அவன் பின்னாடி நடந்ததை நினச்சி பார்க்குறான். எப்போ? ஆடு மேய்க்கும் போது சிறுவனாக இன்னும் சிறுவனாக இருக்கும்போது ஆண்டவர் அவனை சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பு வைத்தாராம். இப்போ ஆண்டவர் அவனை முன்பதாக ஒரு கோலியாத்தை நிறுத்தி இருக்கிறார். இப்போவும் அவன் சொல்கிறான், இதுக்கும் என்ன செய்வார்? ஆண்டவர் தப்பு வைப்பார். அல்லேலூயா. கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா அநேக காரியங்களை நாம் கடந்து வந்திருப்போம், அநேக காரியங்களை தாண்டி வந்திருப்போம். இது நடக்குமா யோசித்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிறார். அதிசயமாக அற்புதமாக அதிலிருந்து தப்பு வைத்து கொண்டு வந்திருப்பார். இப்போது இருக்கிற காரியங்களை பார்த்து மலைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நான் தப்பு வைப்பேன்.